அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு சொன்னோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்ட்டே சொல்லலாம். என்ன சந்தோஷமான நாள்னா, நான் நிறைய நாள் ஒரு கொஞ்சம் காலமாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து இன்றைக்கு ரெண்டும் ஒரே அடியாக நிறைவேறிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அது பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை, எனக்கு அது பெரிய விஷயம்தான். நான் உங்களுக்கு அது சின்ன விஷயம்தான். என்னன்னு சொன்னால், பூங்கொண்டிலே இப்போ அதுலேயும் ஒரு ஆசை இருக்குது வந்துட்டுது. சில நேரங்களில் ஒரு ஆசை வரும். அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து பூச்செடிகளில் ஆசை, அதுவும் பூஞ்செடியிலேயும் பூக்குற அந்த ரோசா பூக்கள் அதுகளில் வந்து ஆசை வந்துட்டு. அப்போ நிறைய நாளாக ரோசா பூ நடுகளும் முஞ்சலும் இருக்குமான்னு தேடி கொண்டு தெரிகிற அவரோட கிடைக்கிறீங்கள. இன்றைக்கு வந்து அன்றைக்கு ரைவிங் போனேன் தானே. அப்போ அதில் வந்து ஒரு ஏறாவூர்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று இருந்தது. அப்போ அந்த ஃபார்மில் நிறைய ரோசா பூ எல்லாம் கிடந்தது. அப்போ அது வந்து வேண்டி கொண்டு வந்தேன்னா, அந்த ஃபார்முக்கு போன வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு இதில் ஓடுறேன்னு பாருங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ரெண்டாவது விஷயம் சர்ப்ரைஸ். அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்றது, அதையும் பாருங்க. இந்த ரெண்டு வீடியோ தான் வாங்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் வாங்கின பூங்கொண்டை பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் போயிட்டு அங்கே அந்த ஃபார்மில் எவ்வளவு பூங்கொண்டு இருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கும். அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வீடியோவில் எடுத்தேன்னா நான் அதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் வாங்கினதை உங்களுக்கு காட்டுறேன். முதலாவதாக இது வந்து என்னென்னு சொன்னால், இது மாதம் இப்போ வந்து இந்த முந்தி வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவைக்கு தெரியுமென்னு சொன்னால், முந்தி வந்து எனக்கு சாமி நம்பிக்கை இல்லை. துப்புரவுக்கு என்னென்னு சொன்னால், அம்மா அப்பா இருந்தா பிறகு அந்த சாமி நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போயிட்டு எல்லாமே கஷ்டமாக நடக்கல, கடவுள் எல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இப்போ இந்த சில அப்படியே இல்லாமல் போயிட்டு பிறகு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கேக்கல தான் அந்த சாமியோட அந்த அருமை தெரிஞ்சது. அந்த நேரம் கடைசி நம்பினது நான் சாமியை தான். சாமியை போயிட்டு கும்பிட்டு அழுது நிறைய கவலைப்பட்டுக்கிறேன். அப்படி இதில் எனக்கு கை கொடுத்தது. அப்போ அதுக்கு பிறகு வந்து எனக்கு சாமியில் நம்பிக்கை வந்துட்டு, திரும்ப போன நம்பிக்கை திரும்ப வந்துட்டு. அப்போ வீட்டில் வந்து எங்களோட வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு பூமரமும் இல்லை. அப்போ சாமிக்கு வைக்கிறதுக்கு ஆட்டையும் விட்ட போயிட்டு அதை எடுத்து வைக்கிறது அழகு இல்லைன்னு தான் முதல் கொஞ்சம் மரங்கள் வந்து வச்சேன் நான். அதே மாதிரி இப்போ இது வந்து வேண்டினான். இது என்னென்னு சொன்னால், கொத்து செம்பரத்தை அந்த ரோஸ் கலர் அது காட்டியிருந்தது. அது பெரிய மரமாக நிற்கிறதோட காட்டியிருந்தது. கொத்தா ரோஸ் கலரில் இருக்கும் செம்பரத்தை, கொத்து செம்பரத்தை. அதுதான் இது. அடுத்தது எனக்கு நல்லா பிடிச்ச உண்டு, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மல்லிகை. இந்த மல்லிகை வந்து என்ன மல்லிகை என்று சொன்னால், மல்லிகையிலே நிறைய மல்லிகை இருக்குது தானே. பூ வந்து விழுந்துட்டு அதில் கிடக்குது, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மல்லிகை தான் பாருங்க, ரோசா பூ மாதிரியே மல்லிகை பூ கொத்து. இதில் வந்து அந்த மேல் இதில் பாருங்க, இந்த மூண்டு கிடந்தது வார வழியிலேயே விழுந்து வச்சுது. ரெண்டு ஒன்று மிச்சம் கிடந்து அதுவும் புள்ளியல் வந்து இங்கே பிடுங்கி போட்டினா நான் உங்களை காட்டவே எனக்கு அப்படி வாசமாக கொடுக்கும், சரியான வாசம். இப்போ தலையில் வச்சு அப்படி வாசம் முடிஞ்சு வச்சு பாருங்கள். அந்த இந்தியன் மல்லி இப்போ வந்தா பிறகு இந்த மல்லி கட்டுறையில், ஆனால் இது இந்த வாசத்துக்கு நிகர எதுவுமே இல்லை. அந்த சின்ன நவார அந்த 4 இதில் வர மல்லியை விடவும் இது அந்த மாதிரி நல்ல வாசம். கொத்து மல்லி. இது வந்து அந்த இதுவும் 300 ரூபா, இந்த கண்டு 300 ரூபா, ரெண்டுமே 300 ரூபா. அதே மாதிரி இது ரோசா, மிச்சமெல்லாம் ரோசா எல்லாம் வாங்கினான். வீட்டுக்கு வடிவாக இருக்கணும்னு சொல்லி, வீடு வடிவாக இருக்கணும். இப்போ சில இடங்களில் வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அதை வச்சுக்கிற அந்த வெளியில் வச்சுக்கிற பூங்கொண்டுவல் அதுவளால் வந்து வீடு வடிவாக காட்டும். அதே மாதிரி எங்கட வீட்டையும் செஞ்செடுப்போம்ன்றது தான். இது வந்து ரோஸ் கலர் பூ, நல்ல கொத்து பூ, பெரிய பூ. ரோஸில் இந்த பட்டன் ரோஸ் இல்லை, இது வந்து இந்த கலர்லேயே வேறு, இந்த ரோஸ் கலர்லேயே பெரிய பூவாக கொத்தா பூக்குற ஒரு ரோஸா. நான் போனது வாங்குறதுக்கு அந்த ஃப்ளவர் பொக்கேல வர மாதிரி அந்த சிவத்த ரோஸா இருக்கும், மஞ்சள் கலர் ரோஸா இருக்கும்னு போனால் நான் அது இல்லை. சொன்ன அந்த ஃபார்மில் சொன்னதும் என்னென்னு சொன்னால், அதுவள் வந்து இப்போ குளிரான ஏரியாக்கள்லாம் அது கொஞ்சம் இருக்கும். இங்கே ஒன்று வந்து அது தாங்கள் எடுத்தோம்னு சொன்னாலும் ஒரு 5 நாளைக்கு மேலே அது வச்சிருக்கல அது அப்படின்னு சொன்னதை. அப்படின்ட்டு நாங்கள் கொண்டதை வச்சாலும் அது படம் நிச்சயம். அது சில இது வரும், சிலது வந்து படம். அதால் அதுக்கு பிறகு ஓகே ஆகிட்டுது எனக்கும் சரி என்று சொல்லி. இது அடுத்த
இது வந்து ரோஸா வந்து உருவாக்கலாம் நாங்கள், ஆனால் உருவாக்குறது சரியான கஷ்டம். எங்களோட வீட்டில் அந்த ஒரு இது நிற்கிது தானே ரோஸா, அதில் நான் வெட்டி வெட்டி வச்சு களைச்சி போனேன், இன்னும் அது வந்த பாடில்லை. அதுக்கு 300 ரூபா கொடுத்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது கட்டாயம் வந்துடும். இது வந்து இப்படி ஒரு ரோஸா, இது ஒரு இப்படி ஒரு ரோஸா, இது வரையும் பண்ணி கொண்டு வந்தேன் நான். அடுத்தவரை தான் அங்கே பிடிக்காமல் இருந்தது, வீட்டை கொண்டாந்த பிறகு பிடிச்சவரே வேற மாறிட்டேன். இது வந்து இந்த சின்ன சின்ன ரோஸா ஒவ்வொரு கலரில் இங்கே வரும். இதில் வந்து ரோஸ் கலர், இது வந்து மஞ்சள் கலர், அப்படி மாதிரி ஒவ்வொரு ரோஸாகவும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது வந்து சின்ன பூவாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பூ பூக்கும், நல்ல வடிவமாகவும் இருக்கும். அடுத்தவர் வந்து இவர் வந்து அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான். ஏன்னா இது கொஞ்சம் கொத்து கூடவும் சேப்பும் வந்து வேறு, இது வந்து பாடிட்டுது. ஆனால் இங்கால ஒரு மொட்டு கிடக்கு வேற, இங்கே வேறு இதில் ஒரு மொட்டு இருக்குது வேறு. அடுத்தது அதுவும் நிறைய நாள் தேடிக்கொண்டிருந்த விஷயம். இன்றைக்கு எனக்கு எல்லாமே ஆசைப்பட்ட விஷயம் இல்லாமல் உண்டா வந்து குவிஞ்சிருக்குது. அடுத்த விஷயங்கள் பார்க்க உங்களுக்கு ஆசை வரும். என்னென்னு சொன்னால் இது பப்பாசி வந்து நிறைய நாள் ஆசைப்பட்டேன். நான் என்ன சொன்னால் இந்த பூமரங்கள் சாமிக்கு தேவைக்காக வாங்கி நான் சாமிக்கு வைக்கலாம். இந்த வீடு நல்லா அழகாக இருக்கும், இந்த பூங்கண்டை எல்லாம் பூத்து நல்ல இந்த மல்லிகை எல்லாம் பூத்து இதண்டைக்கு நல்ல வாசமாக இருக்கும். இந்த பூக்குடக்கவே அப்படி ஒரு பூக்குடக்கே இவ்வளோ வாசம் அடிக்குதுன்னு சொன்னால் நிறைய பூ இருக்க முடியாது, அவ்வளோ வாசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது இதுதான் என்னென்னு சொன்னால் பப்பாசி. இது இந்த பப்பாசி ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன்னு, அந்த பேரை இனம் வந்து ஏதோ ஒரு இனம் சொன்னவ, அந்த நல்ல இனம், அந்த கட்டையிலேயே காய்க்கக்கூடிய அந்த பப்பாசி. இது வந்து 100 ரூபா படி தந்தவை. 2 வாங்கினேன், 2 கிடக்குது. இது வந்து நான் முதலம் எத்தனையோடங்களை பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் நட்டேன்னா நான் அது வந்து கோழியும் கொத்துறது, சிலது பட்டும் போயிருக்குது, அப்படி மாதிரி இல்லாமல் போயிருக்குது. இந்த முறை இது சரியான ஒரு பலத்தை பாதுகாப்போட வேறு 2 பேரையும் வைக்க போகிறேன். பக்கத்து வீட்டில் அருண்ட அண்ணா வீட்டில் பப்பாசி நிறைய நிற்கிது. அங்கே வந்து 2-3 மரங்கள் அப்படியே நிற்கிது. அதில் நிறைய காய்கள் காய்ச்சி போய் கிடக்கு, ஆசையாக கிடக்குது. இப்போ இங்கேயும் இப்படி ஒரு ஆக்கவன் வேண்டாம். எங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பழம் விருப்பம். அப்போ வீட்டிலேயே வேண்டி வச்சா அந்த செலவு குறைவு அப்படின்னும் ஒரு புத்தி, அதில் தான் இதில் அதையும் வேண்டி இருக்கிறேன். அடுத்தது வந்து என்னமோண்டு வாங்கினான் என்னன்னு சொன்னால் அது கோழியோடு சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்ற அதையும் பார்ப்போம் வாங்கோ. இங்கே வேறவங்க அந்த பெட்டி என்னடா அந்த பெட்டியை காட்டுறாங்க நினைப்பீங்க. அதுவும் கோழிகளெல்லாம் திடீர் சுற்றி இன்றைக்கெல்லாம் என்னென்னு யோசிப்பிய காட்டுறேன்னு வருங்க. என்னென்னு சொன்னால் கோழி பேட்டு கோழி வேணி கொண்டு வந்தேன்னா ஒரு ஆள் வந்து 1600 ரூபா படி 4 பேரை வந்து வேணி கொண்டு வந்துக்கிறேன். பறக்குது ஒன்று வந்து அது வருங்க வா ஒரு ஆள் ஒரு கலர் பிடுங்க அக்ஷயா இதண்டினா இதண்டி போடும் விடுங்க. அடுத்தவே வர்றதுக்கு பயப்படிக்கணும். பா வெளியால் வந்து கூட வீட்டை பாருங்க, இதான் கூட வீடு வாசல் இனிமே இப்படி இருக்க வேணும் சரியா. அடுத்தல் வாடி பொம்பளை பிள்ளை பா, அடுத்த நீ வா 4 பேரும் வந்துட்டினோம் சேர்ந்துட்டினோம். முதலாவது என்ன இவ்வளோ விஷயம்னு சொன்னால் இந்த வீட்டில் கோழி இருக்கிறபடியே அவைக்கு அந்த பெருசாக தெரியலை. பாருங்க சேவல் வந்த உடனே ஆள் வந்து சேர பார்க்குறாரு அவியோட. அது கொஞ்சம் கட்ட நல்ல வடிவான இனமாக இருக்குது பார்க்க. எல்லாம் ஒரு வித்தியாசமான கலர்லாம் பண்ணி கொண்டு வந்தோன்னா எனக்கு வந்து இது பார்க்க தெரியாது. என்னென்னு சொன்னால் இன்னும் பார்க்க தெரியா இந்த வயசு போனது பார்க்க தெரியாது. இன்றைக்கு அவர் தான் சொன்னார். ஏண்டா அந்த நெல் இது இருக்குது தானே பூ, அது வந்து கொஞ்சம் மடங்கி போயிருக்குமா. ஆனால் மற்றவர்களுக்கு வந்து மடங்கியலை, இவருக்கு மட்டும் கொஞ்சம் மடங்கி போய் தங்கட காலம் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கிறார். மற்றது காலம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இவர் கொஞ்சம் வயசு போனவர் போல். ஆனால் மடி கொண்டு வந்தேன்னா ஏண்டா இப்போ முட்டை வர்றாரு கேடுறார், அதால் வேறு வண்டி கொண்டு வந்தேன்னா இப்போ 4 பேடு வந்துட்டினா அதையும் முட்டையிட போயினா ஏண்டா பேடு கொத்து போடக்கூடா. பொம்பளை பிள்ளை வந்த உடனே கொத்து போடுறா.
எழுந்தோட நீங்கள் கொத்து போடுறா கொஞ்சம் புல்லாத ஆள் புள்ள கிடக்கு எல்லாரும் கொத்து படிக்கணும் ஒரு கொஞ்சம் நேரம் கொத்து படிக்கணும் அப்புறம் செயற்படிக்கணும் இவதான் கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட போல நீங்கள் கோழி வளர்க்குற நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்னாண்டு அடிபடிக்கணும் அவைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி விடுவார் வேறங்க இவர் வந்து என்ன செய்கிறாருண்டா கொத்தி 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 அந்த பேட்டு கோழிகளை வந்து இங்கே வேறங்க ஆள் என்ன செய்கிறாருண்டு சாப்பிடாம கொத்தி 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 அந்த மற்ற கோழிகளுக்கு கொடுக்குறாரு இந்த ஒரு குக்கு 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 கொண்டு கூப்பிட்டு இந்த கோழிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு நம்ம அவ்வளோ நல்ல வரா இதுதான் நான் அந்த பூங்கொண்டு போயிட்டு வாங்கின ஃபார்ம் முதல் வழியால் அன்றைக்கு அந்த ரயில் வளக போய்கள் அந்த வழியால் பாக்கிகள் ஒரு சின்ன இடமாய் தான் கிடந்தது இன்றைக்கு போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே பெரிய இடம் நிறைய பூக்கொண்டு வழியெல்லாம் நிறைய கிடக்குது பார்க்கவே ஆசையாக கிடந்த இதில் தான் நிறைய பூங்கொண்டுகளை பார்க்குறேன் நானும் நிறைய பூங்கொண்டு கிடந்துருக்குது நான் இந்த வீடியோ எடுக்கிறதுல பார்க்காம ரிட்டன் போல் இது வந்து ஏறாவருக்கும் கொஞ்சம் முன்னுக்குள்ளே ஒரு ஃபார்ம் உண்டு பேர் எல்லாம் எனக்கு தெரியல ஒரு ஏறாவருக்கும் கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற ரோட் சைட்டாக இருக்குது இந்த ஃபார்ம் பாருங்க இங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன விதத்தில் செம்பருத்தி ஆசைப்படுறீங்களோ அது வாங்கி கொண்டு வரலாம் ஒவ்வொரு பாருங்க வித்தியாசமாக அங்கே ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் அந்த கலர் இந்த கலருன்ற எல்லா கலர்லேயும் கொத்தில் இருக்குது நார்மலில் இருக்குது பெரிய செம்பருத்தியில் இருக்குது அப்படி மாதிரி இருக்குது செம்பருத்தியில் நிறைய வகை இருக்குது ஆனால் நான் கொண்டு வரையில தானே நிறைய அதால் வந்து இங்கே பாருங்கள் இதில் இருக்குது அந்த ரோஸா அந்த ரோஸா தான் அந்த மொட்டா காட்டினேன் அந்த ரோஸா வந்து இதுவெல்லாம் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இது என்ன ரோஸா கண்டுகள் பார்க்க ஆசையாக தான் கிடந்தது ஆனால் நான் போனது பஸ்ஸில் அதால் வந்து ஒரு 6 கண்டை வேண்டி கொண்டு வந்துட்டேன் எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலான்னு கொண்டே காட்டுவோம் இந்த இது நல்லா இருக்கணும் அவர் வந்திருந்தார் டப்பு கொண்டு கொண்டு நம்ம போய் சட்டியில் சின்ன காய் இது ஒன்று தானே அதில் எடுத்தேன் நான் இந்த 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 ரோஸா அதை எடுத்துருக்கிறதா இந்த ரோஸில் வண்டி இல்லை இல்லையா இந்த ரோஸ் அடுத்து இது மடத்த மஜந்தா இது பெருசாக இருக்குது நமக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக தான் கிடக்குது வேறங்க அதில் ஒரு செம்பருத்தை அங்கே ரோஸ் கலரில் நின்றுச்சுதே அந்த செம்பருத்தை தான் நான் வாங்கி கொண்டு வந்த செம்பருத்தை ஒரு புது வீட்டு கட்டுறாங்கள இதில் கொஞ்சம் வேண்டி வச்சா நல்லா தான் இருக்கும் போல் எல்லாத்தையும் போய் பார்க்க ஆசையாக இருக்குது இந்த பூங்கொண்டு வேலை பார்க்க ஏதோ எனக்கு இப்போ இதை பிடிச்சிருக்குது இந்த பூங்கொண்டு வேலை வச்சுருக்கணும் நிறைய ஒரு வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு பல மரங்களும் பூ மரங்களும் இப்போ ஆசை வந்துட்டுது பார்க்கவே ஆசையாக கிடக்குது எனக்கு இங்கே பாருங்க இதில் பாக்கு மரம் எல்லாம் இருக்குது அதுவும் ஒரு நாளைக்கு வாங்கத்தான் வேணும் வாங்குவோம் அதுவும் ஒரு நாளைக்கு பாருங்களேன் நல்லா தான் கிடக்குது பார்க்க ஆசையாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான பூ மரங்களாக தான் நான் பார்த்தேன்னா பல மரம் வேண்டி வச்சுட்டேன் பின்னுக்கு பூ மரங்களை வாங்கி முன்னுக்கு வைப்போம் அப்படின்றதுக்காக தான் பூ மரம் இந்த ரோஸாக்களை தான் வேறு ஏதாச்சும் கலர் இருக்குமோன்ட்டு பார்த்து தேடினேன் எல்லா இடமும் தேடி விலை வீசி தேடி பார்த்துட்டேன் ஆனால் இந்த கலர் தான் இருந்தது வெள்ளை கலரில் எல்லாம் இருந்தது அதை நான் வாங்கிய கொள்ளையில் இங்கால வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு உங்களுக்கு இது காட்டுறேன் இதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னன்னு சொன்னால் குபேர மரமாம் அது என்ன விலை அப்படின்றதையும் காட்டுறேன் முதல்ல அது செம்பருத்தை தான் என்னன்றதை காட்டுறேன் வாங்க இந்த செம்பருத்தை என்ன விலை என்னதுக்கு அப்படி விலை இது என்னது
பூத்து கொண்டே இருக்கும் அப்படியா? குபேரன் செம்பருத்தியா? குபேரன் மரம் வந்துடுது, இப்போ செம்பருத்தியும் வந்துடுது. எது நல்லா இருக்குது. இதை அடுத்துத்தானே இதில் இருக்கிறது. இது தாங்க வருமா அது வேற வேறங்களா? அது வேணாம், அது இது அதுதானா? என்ன இது? இதுதானே என்ன இந்த பூ தானே? மஞ்சள் செம்பருத்தி அது இருக்கு நம்ம அங்கேலாம் இருக்கு. எங்க இது நல்லா இருக்கு என்ன பார்க்கும். இது அது இதுல இருக்கா தம்பி? சின்ன இந்த ஒரேஞ்ச் இருக்கு இதுல இல்லை இந்த ரோஸ் சரி அது வட்டும் ரோஸ் அந்த பத்தி கட்ட வரமா? கட்ட வேலையா? இருக்கா? இந்த குபேர செம்பருத்தியை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியுங்க. இன்றைக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். குபேரனில் செம்பருத்தியாம் வீட்டில் வச்சா நல்லம்மா, நிறைய பூ பூக்குமாம். அந்த இதில் பூத்து கொண்டே இருக்குமாம், நிறைய பூ பூக்குமாம். ஒரு படமும் காடி இருந்தவர் இங்கே ஒரு பள்ளிவாசலில் வச்சிருக்கணும். அங்கே நிறைய பூ பூத்து கொண்டே இருக்குதுண்டு. அதாவது ஒரு மரத்துலேயே 50 பூக்கு மேலே பூக்குமாம். 50 பூக்கு மேலே இந்த நேரமாக பூத்து கொண்டிருக்குமா. அது வீட்டை வச்சா செல்வ செழிப்பாகவும் இருக்குமாமாம்னு சொல்லினோம். ஆனால் கொஞ்சம் விலை கூட வேறு இருந்தது, 700 அதில் நான் வேண்டியில்லை. எனக்கு 400 தாங்க இல்லாடி வேணாம்னு சொல்லி போட்டேன். அவை இல்லை கடைசி 500க்குன்னா தரலாம் முடிச்சுன்னா இப்போ எனக்கு வாங்க மனசும் இல்லை, விலை கூட கொடுத்து வாங்க மனம் இல்லை. அப்போ நான் விட்டுட்டு வந்துட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்தேனா. எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக தான் கிடக்குது. எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு விடவும் வேணும், காசும் வேணும், அதை கொண்டு வர்றதுக்கு ஆட்டோ செலவும் வேறு. அதாலே மிச்சங்களை விட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்து கொண்டு வந்துட்டேன். இவ்வளோ வந்தானே. இதுக்கு பிறகு என்னத்தில் வந்து நாங்கள் சொன்னால் ஆட்டோவில் தான், ஆட்டோன்ற பஸ்லாம் வந்து நாங்கள் இப்போ 2 பேரும் ஏற போகிறோம், ஏறி போகிறோம். எங்கள்ட நல்ல காலத்துக்கு என்னென்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தண்டி போட்டு தண்டின உடனே பஸ் வந்துட்டு ஏறிட்டேன். அதுக்கு பிறகு வீட்டை வந்திருந்ததில் தான் எனக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்திருந்தது. இந்த கோழி வந்து 1600 700 சொல்லி அது பிறகு 600 கதைச்சி 600 உடனடியாகவே போயிட்டு வாங்கினா பாருங்க. அதுக்குள்ளே வாத்து இருக்குது, வாத்து மாதம் தான் நான் வாங்கல. இவ்வளோ தான் வீடியோ. நன்றி, வணக்கம்.